சரிங்க. ராவனுடைய மகன் இந்திரஜித்து. இவன் என்ன பண்ணுறான், நாகலோகம் வரான் தோழனோடு விடுது. நாகலோகம் வரான். நாகலோகம் வரும்போது நந்தவனத்தை பார்க்கும்போது நந்தவனத்தில் சுலோச்சனை பார்த்துட்றான். சுலோச்சனாவை கண்டு காதலிக்கிறான். அவளுக்கும் காதல் உண்டு. ஆனால் தன்னுடைய தந்தையின் பெருமை அவள் சொல்கிறா, இவன் ராவனுடைய பெருமை சொல்கிறான். இருந்தாலும் அவளை தூக்கிட்டு போயிடுறான். இதை வயலில் நாரதர் பார்த்துடுறாரு. நாரதர் பார்த்த உடனே ஆதிசேஷன் தன் மகள் நந்தவனத்துக்கு போச்சே, இந்த ஊதுற அம்ப இருப்பேன், நந்தவனம் போச்சு, இங்கே ஊதவனம் சொல்லு, நந்தவனம் போன பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழிக்கிட்ட கேட்குறான். அப்போ தோழி இந்த மாதிரி வந்தார் அப்படின் போது நாரதனும் வயலில் இந்த மாதிரி இந்திரஜித்து இழுத்து போயிட்டான் அப்படி சொல்கிறான். அது அப்படி இருக்க இந்த 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுறான், நான் இந்த மாதிரி இது யாகம் செய்ய போகிறேன், அப்போ நீ எதையும் கேட்காத, என்னமோ ஞாபகப்படுத்தி சொன்னீங்களே அதை மட்டும் ஞாபகப்படுத்து சொன்னால் போதும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே சுலோச்சனை என்ன பண்ணுறான், இவன் இந்திரஜித்து சுலோச்சனாவில் சொல்கிறான், எனக்கு ஞாபகப்படுத்தி எதையும் கேட்காத, என்னமோ சொன்னீங்களே ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். உடனே அவன் என்ன பண்ணுறா, சக்தியை குச்சி தவம் பண்ணுறான். சக்தி குச்சி தவம் பண்ணி வரம் வாங்குறான். என்னுடைய தந்தையின் கருத்தால் தவிர மற்ற யார் கருத்தாலும் சாகக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அவருடைய சிரமானது என்கிட்ட பேசணும் அப்படின்னு சக்தி குச்சி தவம் பண்ணி வரம் வாங்கிடுறான். வரம் வாங்கிட்டு இது இப்படி இருக்க உடனே இந்திரஜித்துக்கு ராவணன் என்ன பண்ணுறான், சண்டைக்கு அவனை போக சொல்கிறான். கொஞ்சம் கிட்டும் நீ ஒனிதான். அப்புறம் சண்டைக்கு போக சொல்கிறான். சண்டைக்கு போகும்போது இவன் சொல்கிறான், புத்தி பலவிதம் சொல்கிறான், ஆனால் கேட்கலை. அப்புறம் மறுபடியும் போகிறான். சண்டைக்கு போகும்போது இந்த ராவண மண்டோதரி இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி போகும்போது சண்டை வருது. ராமர் லட்சுமணன் இவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டையில் என்ன பண்ணுறான், நிகும்பலை யாகம் செய்ய புறப்படுறான். மறைஞ்சி ஆகாயத்தில் மறைஞ்சி நிகும்பலை யாகம் செய்கிறான். அந்த நிகும்பலை யாகம் செய்யும்போது இவன் மறைஞ்சானே எங்கே தெரியலேன்னு சொல்லிட்டு ராமர் லட்சுமணன் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க, இவன் இகும்பலை யாகம் செய்கிறான் மறைஞ்சி அப்படின்ட்டு விபீஷணன் சொல்லிடுறான். அப்போ விபீஷணன் ஆஞ்சநேயர் 2 பேரும் எல்லாம் ராமர் லட்சுமணன் எல்லாம் சேர்ந்து என்னுடைய இதுன்னு நினைக்கிறேன் அந்த நிகும்பலை யாகத்தை இவன் போய் அழிச்சு விட்றான். அழிச்சிட்ட உடனே எப்போ இருந்தாலும் அந்த அப்பன் கையால் தானே மடின்னு சொல்லிட்டு சுலோச்சனா வர வாங்குறான். அப்போ அப்பா யார், ஏற்கனவே ஆதிசேஷனாக தான் இப்போ ஏதாவது லட்சுமணன் ஆகிறார். அதனால் லட்சுமணனை விட்டு நீ கொண்டுட்டு வாழான்னு ராமர் அனுப்புகிறார். அப்போ எல்லாம் அவயமெல்லாம் அந்த அந்த அங்கங்கள்லாம் தனியாக விழுது. என் கணவர் போனாரே பார்த்து வரணும், ராவணங்கிட்ட மாமனார்கிட்ட கேட்குறான், நீ போகக்கூடாதமான்னு சொல்கிறான். இல்லையா நான் போய் தான் வரணுன்னு அவங்க வரேன். வரும்போது எல்லாம் கை தனியாக கிடக்குது, சிரம் தனியாக, காலெல்லாம் தனித்தனியாக கிடக்குது. இந்திரஜித்து அப்போ விபீஷணன் தான் காட்சி கொடுத்துட்றான். அப்போ தான் விபீஷணனை திட்டுறது இந்திரஜித் திட்டுவான். குளத்துக்கு துரோகின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ண, நிந்தித்து பேசாது, ஒப்பம் பண்ண தீவினடா இது அப்படின்னு அவனுக்கு சண்டை போட்டுறான். அது மாதிரி தனித்தனியாக கிடக்குது. இவன் ஒன்றா எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போகிறான். போயிட்டு ராமலட்சுமணர்கிட்ட எங்கள் கணவருடைய சிறை எங்கே கிடக்குது கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் குறுக்க என்ன பண்ணுறான், இவன் மாயக்காரி, அரக்கரை கூடத்தில் பிறந்தவன், தலையும் கரத்தையும் ஒன்றா எடுத்து இணைச்சி உயிர் கூட வர செய்திருவா, கொடுக்கக்கூடாது சுவாமின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். இருந்தாலும் கூடுப்பா, எந்த பக்கம் இருந்ததுன்னு இந்த பக்கம் தெற்க கிடக்குது அப்படின்ட்டு இவர் சொல்லிவிட்றான். யார், ஆஞ்சநேயர் சொல்லிவிட்றான். அதை தேடிக்கிட்டே போய் அந்த சிரசை எடுத்து பேசுகிறா. என்கிட்ட பேச மாட்டிங்களா, பேசாது இருப்பதளவுன்னு பாட்டெலாம் இருக்கும். அப்படி பேசும்போது உங்களை யார் கொன்றது அதை சொல்லுங்கள், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி
அவனை கொண்டு விடுறேன் அப்படின்றா சுலோச்சனா. அப்போ அந்த சிரம் சிரிக்குது, அடி பைத்தியக்காரி, என்னை கொன்றது வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிக்குது அந்த சிரம். உங்கள் அப்பா தான் கொண்டுட்டார உடனே லட்சுமணனுக்கு ஒரு விதமாக ஆகுது. ராமர் என்ன பண்ணுறாரு, ஏது இவனுக்கு பூர்வ ஞானம் வந்துட்டா நம்மக்கிட்டே சண்டைக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு அந்த பூர்வ ஞானத்தை மறைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஆதிசேஷநாதவன் தான் இப்போ இந்திரஜித்து, இது லட்சுமணன். அதனால் அந்த பூர்வ ஞானம் வந்துட்டு நம்மக்கிட்டே சண்டைக்கு வந்துடுவானா, நம்ம மரிமோனை கொண்டுட்டு அப்படின்ட்டு அந்த பூர்வ ஞானத்தை மறைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுற, இவன் உடன்கட்டை ஏறிடுறான். யார்? இந்த சுலோச்சனா. இதுதான் நாடக சுருக்கம், வேற ஒன்றும் இல்லை. ராமர் உண்டு, லட்சுமணர் உண்டு, ஆஞ்சநேயர் உண்டு, விபீஷ்ணர் உண்டு.